வெல்கம் டு லக்ஷ்மி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, கத்திரிக்காய் வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறோங்க. கத்திரிக்காயில் தொக்கு பண்ணால் சாதம், இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம எண்ணெய் தடவி சுட்டு இந்த கத்திரிக்காயை தொக்கு பண்ணலாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 6 காஞ்ச மிளகாங்க, 6 காஞ்ச மிளகா, இந்த அளவு கொஞ்சமாக புளி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது மேலே எண்ணெய் தடவுறதுக்குங்க. தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், அவ்வளோதாங்க. இந்த கத்திரிக்காய் மேலே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம எண்ணெயை நல்லா தடவி சுட்டு எடுத்துடலாங்க. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க அதை சுட்டு எடுக்க போகிறோம். மேலே ஸ்டவ்வுக்கு மேலே கம்பி இருந்தால் அது மாதிரி போட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க அந்த கத்திரிக்காயை. அடுப்பை சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பி நல்லா தோல் சுதிங்க வருங்க. கத்திரிக்காயை இது மாதிரி சுட்டு எடுத்துடலாங்க. கத்திரிக்காயை இந்த மாதிரி நல்லா நம்ம சுட்டு எடுத்துடலாங்க. தோல் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு இது மாதிரி பொறுமையாக சுட்டு எடுத்துருங்க. ஏன்னா இதிலே தான் கத்திரிக்காய் உள்ளே நல்லா வெந்துடும். அதுக்காக தான். ஃபுல்லாக பாருங்கள், கத்திரிக்காய் கலர் மாறிடுச்சு தோல்லாம். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்க. இப்போ ஏற்கனவே ஒன்று சுட்டு எடுத்து வச்சாச்சுங்க. இது இன்னொரு கத்திரிக்காயையும் நல்லா இது மாதிரி வச்சு சுட்டாச்சுங்க. ரெண்டுத்தையும் நம்ம ஆற வச்சிடலாங்க. வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கோங்க ஒரு ஸ்பூனு. இந்த 5-6 காஞ்ச மிளகாவை இதில் போட்டுடலாங்க. நல்லா வறுத்தோடனே இப்போ உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துடலாங்க. மிளகா நல்லா சவந்துச்சுங்க. 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதில் போட்டு வறுத்து எடுத்துடலாங்க. நல்லா சவுந்து வந்துச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. தேவையான அளவு இந்த புளி கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இதே கல் உப்பு போட்டுடலாங்க அரைக்க. இது ஆறின உடனே நம்ம இதை முதல்ல பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காவை தோல் எடுத்து கூட சேர்த்து பொடி பண்ணிக்கலாங்க. வச்ச கத்திரிக்காய் ஆறிடுச்சுங்க. இந்த மாதிரி தோலை அது மேலேருந்து எல்லாம் எடுத்துடலாங்க. இது மாதிரி தோல் எடுத்துடலாங்க. எல்லாம் தோலும் அழகாக வந்துடுங்க. அது ஆறில் ஒன்றும் பாருங்கள். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாங்க பொறுமையாக. கத்திரிக்காய் ரெண்டுமே தோல் உரித்து எடுத்து வச்சாச்சுங்க. அந்த முனையை காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம வறுத்து வச்சுருந்தா அந்த பொருளெல்லாம் முதல்ல போட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாங்க. உளுத்தம்பருப்பு, மிளகா, புளி எல்லாம் போட்டு நைஸாக இது மாதிரி வறுத்து அரைச்சிட்டோங்க. பவுட்ரு பண்ணிட்டோம். இதில் இந்த கத்திரிக்காயை போட்டு ஒன்று மாதிரியமாக நம்ம பொடி பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காயும் போட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. தண்ணியெலாம் எதுவுமே விடாமல் இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாங்க. கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூனு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுடலாங்க. கடுகு பொரிஞ்சிச்சுங்க. தேவையான அளவு பெருங்காயம் போட்டுடலாங்க. கருவேப்பிலையை போட்டுடலாங்க. நம்ம அரைச்சி வச்ச அந்த தொக்கை இதில் போட்டுடலாங்க. நம்ம எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. சூடு பண்ணி இந்த கத்திரிக்காய் தொக்கை ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது சாதத்தா கூட பசிஞ்சு சாப்பிட, இட்லி தோசையாக கூட ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கத்திரிக்காய் தொக்கு. கொஞ்சம் நேரம் நம்ம அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துடுறோங்க. சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.